வணக்கம். இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமா ஒரு விஷயத்த பார்க்க போறோம். நாம அடிக்கடி உடம்பு சரியில்லைன்னா, இல்ல ஒரு மாஸ்டர் செக்கப்காக போறோமே, அந்த மெடிக்கல் லேப்ஸ் அங்க உண்மையிலே என்ன நடக்குதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஹம், நம்ம கைக்கு வர்ற அந்த ரிப்போர்ட்ல இருக்கிற நம்பர்ஸ்க்கு பின்னால என்ன கதை இருக்கு? இன்னைக்கு நாம அக்யூலீலர் உமர் பாரூக் எழுதின மருத்துவ ஆய்வுக்கூடங்களின் நடப்பது என்ன அப்படிங்கிற புத்தகத்தோட சில பார்வைகளை கொஞ்சம் அலசி பார்க்கலாம். சரி. நம்ம நோக்கம் என்னன்னா, இந்த புத்தகத்துல சில அடிப்படையான கேள்விகள் எழுப்பியிருக்காங்க. அது உங்க முன்னாடி வைக்கிறது தான். அதாவது, இந்த லேப் ரிப்போர்ட்ஸ், அதோட நம்பகத்தன்மை, ஹம், அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பிசினஸ், என்ன மாதிரி வழிமுறைகள் ஃபாலோ பண்றாங்க, இது பத்தின ஒரு தெளிவு கொடுக்க முயற்சி பண்றோம். நிச்சயமா. சரி, ஆரம்பிக்கலாமா? ஆசிரியர் வந்துட்டு அவரோட அனுபவத்துல நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றாரு. கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கலாம். ஓ. ஒரு பெண்ணுக்கு ஸ்கேன்ல கர்ப்பப்பையில கட்டி இருக்குன்னு ரிப்போர்ட் வருது. அதுவும் வேகமா வளர்ற கேன்சர் கட்டி மாதிரி இருக்குன்னு. ஐயோ. அவசரமா ஆபரேஷன் பண்ணி கர்ப்பப்பையே எடுத்துடுறாங்க. அப்புறம்? ஆனா பயாப்சி ரிப்போர்ட் வருது இல்ல, அதுல தான் தெரிய வருது அது கட்டி இல்ல, 60 நாள் வளர்ந்த ஒரு சிசுன்னு. என்ன சொல்றீங்க? நினைச்சு பார்க்கவே முடியலையே. ஆனா இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. நாம எந்த அளவுக்கு மெஷின்ஸையும் பேப்பர் ரிப்போர்ட்டையும் மட்டுமே நம்பி இருக்கோம். ஆமா, பாருங்க, அறிவியல்ங்கிறது எப்பவுமே தன்னைத்தானே கேள்வி கேட்டு திருத்திக்கிற ஒரு விஷயம் இல்லையா? ம், ஒரு காலத்துல ஹிப்போக்ரேட்ஸ் மூளைய சளின்னாரு. ம், லூயிஸ் பாஸ்டர் ரத்த வெள்ளை அணுக்கள் உயிரே இல்லாததுன்னாரு. ம். ஆனா பின்னாடி வந்த ரிசர்ச் அதெல்லாம் மாத்திடுச்சு. அந்த உண்மை நோக்கிய தேடல் தான் அறிவியல். சரிதான். ஆனா இந்த புத்தகம் கேக்குற கேள்வி என்னன்னா, இன்னைக்கு மெடிக்கல் ஃபீல்ட்ல குறிப்பா இந்த லேப் ரிசல்ட்ஸ் மேல ஒரு புனிதத்தன்மை வந்துடுச்சா, அத கேள்வி கேட்கவே கூடாதா, அப்படி ஒரு நிலைமை உருவாகிடுச்சான்னு கேக்குது. நிச்சயமா. அந்த புனிதத்தன்மைக்கு பின்னால என்ன இருக்குன்னு கொஞ்சம் பார்க்கலாமா? தாக்கலாம். முதல்ல இந்த லேபுகளுக்கு பின்னால இருக்கிற பிசினஸ். ஒரு டாக்டர் எதுக்கு உங்களை ஒரு குறிப்பிட்ட லேபுக்கு போக சொல்லணும்? அதுக்கு 2 காரணம் இருக்கலாம். ஒண்ணு, உண்மையிலேயே உங்க உடல்நிலை பத்தி ஒரு சந்தேகம், அதை தீர்த்துக்கு. சரி. இன்னொன்னு, இல்லனா கமிஷன். ஆமா, இது இப்போ ஓப்பன் சீக்ரெட் மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? ஆம். இந்த புத்தகம் சொல்றபடி பார்த்தா கிராமங்கள்ல ஒரு 40%. 40%? ஆமா, நகரங்கள்ல 70% வரைக்கும் கூட கமிஷன் போகுதாம். 70%? அப்ப யோசிச்சு பாருங்க. இங்கதான் பெரிய சிக்கலே வருது. ஒரு ₹100 டெஸ்டுக்கு ₹70 கமிஷனாவே போயிடுச்சுன்னா, மிச்சம் ₹30 தான் இருக்கு. ஆமா, அந்த ₹30ல அந்த லேப் எப்படி நடத்த முடியும்? அதுல தானே வாடகை. ஆமா, அந்த மிஷின்ஸ்லாம் எவ்ளோ காஸ்ட்லி. கரெக்ட். மிஷின் மெயின்டெனன்ஸ், படிச்ச டெக்னீஷியன் சம்பளம், அந்த கெமிக்கல் செலவு, எல்லாம் இருக்கு. இதெல்லாம் போக லாபமும் பார்க்கணும். அப்போ ஒண்ணு, அந்த டெஸ்டோட உண்மையான அடக்கச் செலவு ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கணும். இல்லனா குவாலிட்டியில காம்ப்ரமைஸ் பண்றாங்களா? இல்லனா மூணாவது ஒரு சாத்தியம். என்னது? டெஸ்டே நடக்கலையா? அட. அதான் இந்த புத்தகத்துல பேஷன் டெஸ்ட்னு நார்த் இந்தியாலயும், ஓ. தமிழ்நாட்டுல சிங்க் டெஸ்ட்னு சொல்றாங்களாம். அப்படியா? அதென்னது? அதாவது உங்ககிட்ட ரத்தம், யூரின்னு சாம்பிள் வாங்கிப்பாங்க. ம். ஆனா அது அப்படியே வாஷ் பேசின்லயோ சிங்க்லயோ ஊத்திட்டு என்னது? எல்லா ரிசல்ட்டும் நார்மல்னு ஒரு ரிப்போர்ட்டை பிரிண்ட் பண்ணி தந்துடுறது. நம்பவே முடியலையே. இதுல டாக்டருக்கும் கமிஷன் ஜாஸ்தியா. ஏன்னா லேபுக்கு எந்த செலவும் இல்ல பாருங்க. இது சட்டப்படி தப்பு இல்லையா? மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா ரூல்ஸ் படி. தப்புதான். கமிஷன் வாங்க கூடாதுதான். ஆனா நடைமுறை வேற மாதிரி இருக்குன்னு புத்தகம் சொல்லுது. இதனால என்ன பிரச்சனைனா, சில சமயம் உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டருக்கு தோணினா கூட, ம். ஒரு சம்பிரதாயத்துக்கோ இல்ல இந்த கமிஷனுக்காகவோ டெஸ்டுக்கு அனுப்ப சான்ஸ் இருக்கு. ஆமா, ரிப்போர்ட் நார்மல்னு வந்ததும் நமக்கும் ஒரு நிம்மதி. கரெக்ட். நல்ல வேலை, ஒன்னும் இல்ல, பணம் போனா பரவாயில்லன்னு நாம நினைக்கிறோம் பாருங்க. ஆமா, அந்த மென்டாலிட்டி கூட இந்த தேவையில்லாத டெஸ்ட என்கரேஜ் பண்ணுது. மருத்துவம் ஒரு சேவைங்கிறத தாண்டி ஒரு பணம் சம்பாதிக்கிற தொழிலா மாறிட்டு வருதுன்னு தோணுது. ம். சரி, இந்த கமிஷன், செய்யாத டெஸ்ட் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். உண்மையிலே டெஸ்ட் செஞ்சாலும் அந்த ரிசல்ட் எவ்வளவு தூரம் கரெக்டா இருக்கு? இங்கதான் இன்னும் சுவாரஸ்யமான இல்ல அதிர்ச்சியான விஷயங்கள் வருது. சொல்லுங்க. புத்தகம் ஒரு உதாரணம் சொல்லுது. ஒரே ஆளு ஒரே நாள்ல பக்கத்து பக்கத்துல இருக்கிற 5 லேப்ல டெஸ்ட் எடுக்கிறாரு. ஓகே. வெள்ளை அணுக்கள் எண்ணிக்கை, அதாவது WBC கவுண்ட், ஒரு லேப்ல 5600ன்னு வருது. சரி. அடுத்த லேப்ல 10,100. என்னது, கிட்டத்தட்ட டபுள். ஆமா. அதே மாதிரி ஹீமோகுளோபின் HB, ஒரு லேப்ல 11.9 கிராம், இன்னொன்னுல 14.5 கிராம். இதுவும் பெரிய வித்தியாசம்தான்.
இது பார்க்க சின்ன வித்தியாசமா தெரியலாம், ஆனா இதோட பாதிப்பில் யோசிங்க. ஒருத்தரோட உண்மையான ஹெச்பி வந்து 11 கிராம்னு வச்சுக்குவோம். சரி. ஆனா ரிப்போர்ட்ல இந்த 2.6 கிராம் குறைஞ்சு 8.4 கிராம்னு வந்துட்டா. தேவையில்லாம பிளட் ஏத்த சொல்லுவாங்க. கரெக்ட். தேவையில்லாத ரத்த தானம், அது சம்பந்தப்பட்ட ரிஸ்க் எல்லாம் இருக்கு. அதே மாதிரி WBC கவுண்ட். ஆமா, அதுல இவ்ளோ வித்தியாசம் வந்தா இம்யூனிட்டி ரொம்ப கம்மினோ இல்ல ரொம்ப அதிகமனோ தப்பா டயக்னோஸ் பண்ணி. தேவையில்லாத ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடுவாங்க. ஆமா, விலை உயர்ந்த மருந்துகள், சிகிச்சைகள்னு போகலாம். பிளேட்லெட் கவுண்ட்ல இந்த மாதிரி வித்தியாசம் வந்தா என்ன ஆகும்? இல்லாத டெங்குவுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியதுதான். எக்ஸாக்ட்லி. இது இந்த சின்ன டெஸ்ட்டுக்கு மட்டும்தானா, இல்ல பெரிய டெஸ்ட்டுகளுக்கும் இப்படி இருக்கா? அதுதான் இல்ல. கிட்னி ஃபங்க்ஷனை காட்டுற கிரியாட்டினின் டெஸ்ட் இருக்கு இல்லையா? ஆமா. அதுலயும் இதே மாதிரி பெரிய வித்தியாசங்கள் இருந்தத கேரளாவை சேர்ந்த வைத்தியர் மோகனன் சில ரிப்போர்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்காருன்னு இந்த புத்தகம் சொல்லுது. அப்படியா? இந்த மாதிரி தப்பான கிரியாட்டினின் ரிப்போர்ட் ஒருத்தரை தேவையில்லாம டயாலிசிஸ் வரைக்கும் கொண்டு போயிட முடியும்னா அது எவ்வளவு பயங்கரம். நினைச்சாலே பயமா இருக்கு. இந்த மாதிரி முரண்பாடுகளுக்கு ஒரு முக்கிய காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒருவேளை அந்த மிஷின் சரியில்லையா, இல்ல டெக்னீஷியன் சரியா பண்ணலையா? அதுவும் காரணமா இருக்கலாம். ஆனா இந்த புத்தகம் இன்னும் ஒரு அடிப்படையான விஷயத்த சுட்டி காட்டுது. நாம எல்லாரும் ரொம்ப நம்புறோமே அந்த நார்மல் ரேஞ்ச் அல்லது சராசரி அளவு. ஆமா. ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் ஒரு ரேஞ்ச் கொடுத்திருப்பாங்க. இதுக்குள்ள இருந்தா நார்மல்னு. அந்த கான்செப்டையே கேள்வி கேக்குது புத்தகம். எப்படி? ஒரு குறிப்பிட்ட நம்பர் இருந்தா நார்மல், அதுக்கு மேலேயோ கீழேயோ போனா நோயின்னு ஒரு கட்டத்துக்குள்ள நம்மள அடைக்க பாக்குறோம். உதாரணத்துக்கு நம்ம உடம்புல சராசரியா 4.5 இருந்து 6 லிட்டர் ரத்தம் இருக்குன்னு சொல்றோம். ஆமா. ஆனா இந்த சராசரிய எப்படி கண்டுபிடிச்சாங்க யோசிச்சு பாருங்களேன். உயிரோட இருக்கிறவங்க கிட்ட இருந்து மொத்த ரத்தத்தையும் எடுக்க முடியாதே. கரெக்ட். இறந்தவங்க உடம்புல ரத்தம் உறைஞ்சு போயிடும். மிருகங்களோட கம்பேர் பண்ண முடியாதே. நிச்சயமா டயாலிசிஸ் மெஷின்லாம் வர்றதுக்கு ரொம்ப முன்னாடியே இந்த 4.5 இருந்து 6 லிட்டர் அளவு புழக்கத்துல இருக்கு. அப்போ இது ஒரு துல்லியமான அறிவியல் கணக்கீடு இல்லையா? ஒரு அப்ராக்சிமேஷனா? அப்படிதான் தோணுது. ஒரு அனுமானம் அல்லது குத்து மதிப்பு தானோ? இதுவும் யோசிக்க வேண்டிய விஷயம்தான். ஏன்னா உலகத்துல எல்லா நாட்டு மக்களோட சராசரி உயரம் ஒண்ணா இருக்கா? இல்லையே. இல்ல. அதே மாதிரி நாம வாழற இடம், கிளைமேட்டு, நம்ம சாப்பாடு இதெல்லாம் பொறுத்து உடம்புக்குள்ள இருக்கிற ரத்த அளவோ மத்த சத்துக்களோட அளவோ ஆளுக்காள் மாறலாம் தானே. நிச்சயமா. டார்வின் சொன்ன மாதிரி தான். உடல் தன்னைத்தானே சூழலுக்கு ஏத்த மாதிரி அடாப்ட் பண்ணிக்கும். ஆப்பிரிக்கால இருக்கிறவங்களோட பாடி கெமிஸ்ட்ரி வேற மாதிரி இருக்கலாம், ஐரோப்பாவுல வேற மாதிரி இருக்கலாம். எல்லாருக்கும் ஒரே நார்மல் ரேஞ்ச் எப்படி செட் ஆகும்? ரொம்ப நல்ல பாயிண்ட். பிளட் பிரஷர் எடுத்துக்கோங்க, பிபி. ஆமா, 80/120 நார்மல்னு சொல்றோம். ஆனா உங்க வலது கையில பாக்குற அளவுக்கும் இடது கையில பாக்குற அளவுக்கும் சின்ன வித்தியாசம் இருக்கும். ஆமா இருக்கும். கால்கள்ல இன்னும் வேற மாதிரி இருக்கும். கண்ணுல இருக்கிற பிரஷர் அது வேற. சரி. நீங்க கோவப்பட்டா, மாடிப்படி ஏறி வந்தா, வேகமா ஓடி வந்தா பிபி ஏறும் தானே. ஏறும். அது நார்மல்னு சொல்றோம். அது அந்த நேரத்துக்கான உடலோட தேவை. இந்த மாதிரி வெளியில இருந்து வர்ற காரணத்தால புறச்சூழல் பிபி மாறுறத நாம ஏத்துக்கிறோம். ஆனா உடம்புக்கு உள்ள இருக்கிற சில தேவைகளுக்காக அகச்சூழல், உதாரணமா ஒரு உறுப்புக்கு அதிக ரத்தம் தேவைப்படுது, இல்ல கழிவுகளை வெளியேத்த உடம்பு போராடுது, அப்போ பிபி மாறினா அத நம்ம நோயின்னு பாக்குறோமா? அதானே. அதை ஏத்துக்காம உடனே பிரஷர் மாத்திரை எழுதி லைஃப் லாங் சாப்பிட வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுறோமா? இந்த புத்தகம் இந்த கேள்விய ரொம்ப அழுத்தமா கேக்குது. நிஜம்தான். பல ரிப்போர்ட்ஸ்ல கடைசில ரொம்ப சின்னதா எழுதியிருக்கும். ஆமா. இது ஒரு கருத்து தான். உங்க சிம்டம்ஸோட ஒத்து போனா மட்டும் யூஸ் பண்ணுங்கன்னு. ஆனா அதை யாரு படிக்கிறா? யாரும் பெருசா கண்டுக்கிறது இல்ல. அந்த நம்பர்ஸ் தான் நமக்கு முக்கியமா இருக்கு. இந்த சராசரி மேல இருக்கிற நம்பிக்கையும் கருவிகள் சொல்றத அப்படியே ஏத்துக்கிறதும் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு போறீங்க. சரி, அடுத்ததா இன்னொரு ஃபண்டமெண்டல் கேள்வி. நாம டெஸ்ட்டுக்கு கொடுக்கறோமே அந்த பிளட் சாம்பிள், அது உண்மையிலே நம்ம ஹெல்த்தை எந்த அளவுக்கு சரியா காட்டுது? இது ஒரு முக்கியமான கேள்வி. ரத்தத்திலேயே 2 வகை இருக்குல்ல. சுத்த ரத்தம், அசுத்த ரத்தம்னு சொல்றோமே அதுவா? ஆமா. ஆர்டீரியல் பிளட் இதுதான் உறுப்புகளுக்கு ஆக்சிஜனையும் சத்துக்களையும் கொண்டு போகுது. அப்புறம் வீனஸ் பிளட், இது செல்கள்ல இருந்து கழிவுகளை சுமந்துட்டு திரும்ப வருது. சரி. உடலோட உண்மையான ஆரோக்கிய நிலைய தெரிஞ்சுக்க எதை டெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? லாஜிக்கலா பார்த்தா சுத்த ரத்தத்தை தானே டெஸ்ட் பண்ணணும். அதேதான். உங்க வீட்டு ஹெல்த் தெரிஞ்சுக்க கிச்சன்ல வர்ற நல்ல தண்ணிய டெஸ்ட் பண்ணுவீங்களா, இல்ல டாய்லெட்ல இருந்து வெளியே போற கழிவு தண்ணியையா? ஆஹா, நல்ல கேள்வி. கிச்சன் தண்ணியை தான். ஆனா நடைமுறையில நாம டெஸ்டுக்கு கொடுக்கறது எங்க இருந்து? கைவிரல் நுனியில குத்துறாங்க, இல்லனா முழங்கைக்கு கீழே அந்த வெயின்ல இருந்து எடுக்கறாங்க.
கரெக்ட். இது பெரும்பாலும் என்ன ரத்தம்? வீனஸ் பிளட், அதாவது கழிவுகளை சுமந்து வர அசுத்த ரத்தம். அப்போ அதுல கழிவுகள் இருக்கிறதுல ஆச்சரியம் இல்லையே. இல்ல, சுத்த ரத்தம் ஓடுற தமனிகள், அதாவது ஆர்டரிஸ், உடம்புக்குள்ள கொஞ்சம் ஆழமா தசைக்கு அடியில இருக்கு. ஆமா. அதிலிருந்து ரத்தம் எடுக்கிறது கஷ்டம், வலிக்கவும் செய்யும். எடுத்தா கூட சுத்தி இருக்கிற அந்த அசுத்த ரத்தம் கலக்காம எடுக்கிறது இன்னும் கஷ்டம். அப்போ நாம டெஸ்ட் பண்றதே பெரும்பாலும் அசுத்த ரத்தத்தை தானா? அப்படி ஒரு கேள்வியை இந்த புத்தகம் வைக்குது. இது ரத்தத்துக்கு மட்டுமா இல்ல மத்த டெஸ்டுகளும் இது பொருந்துமா? யூரின், மோஷன், சளி மாதிரி நம்ம உடம்புல இருந்து வெளியேற்றப்படுற கழிவுகளை டெஸ்ட் பண்றோமே, ஆமா, ஸ்டூல் டெஸ்ட், யூரின் டெஸ்ட்லாம் இருக்கு. இந்த கழிவுகள் எதுக்காக வெளியே போகுது? உடம்புக்கு தேவையில்ல, உள்ள இருந்தா கெடுதல் தானே. கரெக்ட். இப்போ இங்க ஒரு லாஜிக்கல் எரர் இருக்குன்னு புத்தகம் சொல்லுது. என்னது? ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்குவோம். உங்க ரத்தத்துல ஒரு 10 புழு இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரி. உங்க கிட்னி நல்லா வேலை செஞ்சு அதுல 2 புழுவை வடிகட்டி யூரின் வழியா வெளியேத்துது. ஓகே. இப்போ நாம அந்த வெளியே போன யூரினை டெஸ்ட் பண்ணி, ஆஹா இதுல 2 புழு இருக்குன்னு பாக்குறோம். அத வச்சு அப்படியான்னா உங்க ரத்தத்திலயும் 2 புழு தான் இருக்குன்னு சொல்றது எப்படி சரின்னு கேக்குது புத்தகம். ஆமா இல்லையா? வெளியேத்துன அளவு உள்ள இருக்கிற அளவை காட்டாதே. காட்டாது. சொல்லப்போனா கழிவு வெளியேறுதுங்கிறதே உடம்பு தன்னை தானே சரி செஞ்சுக்குது, குணமாகுதுங்கிறதுக்கான அறிகுறி இல்லையா? ம். யூரின்ல சுகர் வெளியேறுதுன்னா என்ன அர்த்தம்? கிட்னி நல்லா வேலை செய்யுது, ரத்தத்துல அதிகமா இருக்கிற சுகரை உடம்பு வெளியேத்துதுன்னு தானே அர்த்தம். ஆமா. ஆனா நாம அத டயபிட்டிஸ்னு சொல்றோம். அதுனா எந்த லேப் ரிப்போர்ட் ஆவது சூப்பர் உங்க கிட்னி நல்லா வேலை செய்யுது, நீங்க குணமாயிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லுதா? சொன்னா நல்லா இருக்கும். ஆனா சொல்றது இல்லையே. இல்ல. கழிவுகள் வெளியேறத கூட ஒரு நோய் மாதிரி, ஒரு பிரச்சனை மாதிரி காட்டி நம்மள பயமுறுத்துறாங்களோ? இந்த அணுகுமுறையே சரியான புத்தகம் கேள்வி கேக்குது. யோசிக்க வேண்டிய விஷயம்தான். அடுத்து, நம்ம உடம்பு ஒரு ஸ்டாட்டிக்கான பொருள் இல்லையே. நிச்சயமா இல்ல. ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் மாறிக்கே இருக்கு. ஆமா. ஒரு சின்ன உதாரணம், பிளட் சுகர், குளுக்கோஸ் அளவு. ம்ஹும். நாம சாப்பிடுற சாப்பாடு செரிச்சு சர்க்கரையா மாறி ரத்தத்துல கலக்குது. அங்கிருந்து செல்களுக்குள்ள போக இன்சுலின் வேணும். தேவைக்கு அதிகமா இருந்தா கிளைகோஜனா கல்லீரல்ல சேமிக்கப்படுது. அப்புறம் உடலுக்கு சக்தி தேவைப்படும் போது அந்த கிளைகோஜன் மறுபடியும் சர்க்கரையா மாறி ரத்தத்துல கலக்குது. இது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். அப்போ வெறும் வயித்துல டெஸ்ட் பண்ணா சுகர் கம்மியா இருக்கும்னு நம்ம ஜெனரலா நினைக்கிறோம். ஆமா, ஃபாஸ்டிங் சாம்பிள். ஆனா அப்போ உடலோட உடனடி தேவைக்காக லிவர்ல சேமிச்ச கிளைகோஜன் ரத்தத்துல கலந்திருந்தா அளவு அதிகமா காட்டலாம் இல்லையா? காட்டுறான். அதே மாதிரி சாப்பிட்ட 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு டெஸ்ட் பண்ணா PPBS சுகர் ரத்தத்துல பீக்ல இருக்கும்னு எதிர்பார்க்கிறோம். ஆமா. ஆனா ஒவ்வொருத்தரோட செரிமான வேகம் வேற, அவங்க சாப்பிட்ட ஃபுட் டைப் வேற, அப்போதைய உறுப்புகளோட செயல்பாடு வேற. கரெக்ட். நம்ம கடிகாரம் காட்டுற 2 மணி நேரத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம உடல் இயங்காது. அப்போ ஒரு குறிப்பிட்ட டைம்ல எடுக்கிற டெஸ்ட் ரிப்போர்ட் அந்த நேரத்தை உண்மையை கூட சரியா காட்டாம போக வாய்ப்பு இருக்கு. நிறைய வாய்ப்பு இருக்கு. சரி, இந்த டெஸ்ட் செய்யற மெத்தட் பத்தியும் சில விஷயங்கள் சொல்றாங்க இல்லையா? ஆமா. உதாரணமா இந்த WBC கவுண்ட், வெள்ளை அணுக்கள் எப்படி என்றாங்க தெரியுமா? அப்படி கவுண்டிங் சேம்பர்னு ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் ஸ்லைடு இருக்கும். அதுல சின்ன சின்ன கட்டங்கள் போட்டிருக்கும். அதுல ரத்தத்தோட சில கெமிக்கல்ஸ் கலந்து விடுவாங்க. இது மற்ற ரெட் செல்ஸ் மாதிரி தேவையில்லாததை அழிச்சிடும்னு சொல்றாங்க. அப்புறம் அந்த சேம்பர்ல இருக்கிற சில சின்ன கட்டங்களுக்குள்ள தெரியற வெள்ளை அணுக்களை மட்டும் மைக்ரோஸ்கோப்ல பார்த்து எண்ணுவாங்க. எல்லா அணுக்களையும் இல்லையா? இல்ல. உதாரணமா 4 பெரிய கட்டத்துல மொத்தம் ஒரு 115 அணுக்கள் இருக்குன்னு வச்சுக்குவோம். சரி. இந்த 115 ஒரு குறிப்பிட்ட பெருக்கல் காரணி, மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர், உதாரணமா 50ஆல பெருக்கி 115 × 50 = 5750. ஆமா 5750ன்னு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. இது ஒரு குத்துமதிப்பான கணக்கு தானே. நம்ம ரத்தத்துல இருக்கிற கோடிக்கணக்கான வெள்ளை அணுக்கள் எல்லாத்தையும் எண்ணி சொல்றதில்ல. இது ஒரு தோராயமான மதிப்பீடு மாதிரி தானே இருக்கு. இது மட்டுமல்ல, பல சமயம் ஒரு டெஸ்ட்டை மட்டும் செஞ்சுட்டு அதோட ரிசல்ட்டை வச்சு மத்த சில டெஸ்ட் ரிசல்ட்ஸை வெறும் கணக்கு போட்டு யூகம் கெஸ் ஒர்க் ரிப்போர்ட்ல சேர்த்துடுற பழக்கமும் இருக்குதாம். என்னது, உண்மையாவா? ஆமா. உதாரணமா ஹீமோகுளோபின் அளவை மட்டும் சரியா கண்டுபிடிச்சிட்டு அத வச்சே ரத்த சிவப்பணுக்கள் எண்ணிக்கை RBC கவுண்ட் அப்படின்னும் அப்ராக்சிமேட்லி HB×3 அப்படின்னும் PCV அளவை PCV அப்ராக்சிமேட்லி HB×3 அப்படின்னும் கணக்கு போட்டு எழுதிடுறது.
ஓ அதே மாதிரி கொலஸ்ட்ரால் டெஸ்ட், அதுல எல்டிஎல், விஎல்டிஎல், ஹெச்டிஎல்னு பாக்குறோமே, ஆமா அதுல கூட பல சமயம் மொத்த கொலஸ்ட்ரால், ட்ரைகிளிசரைடு அளவை மட்டும் டெஸ்ட் பண்ணிட்டு மத்த எல்டிஎல், விஎல்டிஎல் மதிப்புகளை ஒரு ஃபார்முலா வச்சு கணக்கிட்டு தான் சொல்றாங்க. ஏன் அப்படி செய்யணும்? எல்லாத்தையும் தனித்தனியா டெஸ்ட் பண்ணா என்ன? அதுக்கு புத்தகம் ஒரு காரணம் சொல்லுது. உண்மையிலே எல்லாத்தையும் தனித்தனியா டெஸ்ட் பண்ணா முடிவுகள் கொஞ்சம் முன்ன பின்ன வரலாம். ஆமா, நம்ம உடம்பு அப்படித்தானே இருக்கு. ஆனா அப்படி முன்ன பின்ன வந்தா அது டாக்டர்களுக்கு ஒரு கன்ஃபியூஷனை கொடுக்கலாம். அவங்க எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு சீரான ரிப்போர்ட்டா அது இருக்காது. அதனால இந்த மாதிரி கணக்கீட்டு முறைகள் புழக்கத்துல இருக்கலாம்னு சொல்றாங்க. இது ரொம்ப முக்கியமான தகவல். இப்பெல்லாம் ஹார்மோன் டெஸ்ட்ஸ் ரொம்ப காமன் ஆயிடுச்சு. ஆமா, தைராய்டு, டிஎஸ்ஹெச், T3, T4, இன்சுலின், இந்த மாதிரி டெஸ்ட்கள். ரத்தத்துல ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கிற இந்த ஹார்மோன்களை அளந்து ரிப்போர்ட் தராங்க. ஆனா இந்த புத்தகம் சொல்றபடி இதுலயும் சில நடைமுறை சிக்கல்கள் இருக்கு. என்ன மாதிரி? ஒன்னு, ஹார்மோன்ங்கிறது ரொம்ப சென்சிட்டிவான கெமிக்கல்ஸ். டெம்பரேச்சர் மாறினா, காத்து பட்டா கூட சீக்கிரம் அதோட தன்மை மாறிடும். ஓ அதனால ரத்த சாம்பிள் எடுத்த உடனே பக்கத்திலேயே டெஸ்ட் பண்ணணும், இல்லனா ரொம்ப சரியா அதை பாதுகாக்கணும். ஆனா அப்படி நடக்குதா? பல இடங்கள்ல இருந்து, சின்ன ஊர்கள்ல இருந்து ரத்த சாம்பிளை கலெக்ட் பண்ணி குரியர்ல மும்பை மாதிரி பெரிய நகரங்களுக்கு அனுப்பு. பல நாள் கழிச்சு டெஸ்ட் பண்றாங்க. அப்படி ஒரு வழக்கம் ஒரு காலத்துல இருந்தது. இன்னைக்கும் சில இடங்கள்ல இருக்கலாம். அப்படி இருந்தா அந்த ரிசல்ட் எப்படி சரியா இருக்கும்? யோசிக்கணும். கனடாவில ஈஸ்டர்ன் லேப்ஸ்னு ஒரு நிறுவனம் இப்படி லேட்டா டெஸ்ட் பண்ணி 40%க்கும் மேல தப்பான தைராய்டு ரிப்போர்ட்ஸ் கொடுத்து பல பேர் தேவையில்லாம ட்ரீட்மெண்ட் எடுக்க காரணமா இருந்தது. ஒரு பெரிய சர்ச்சையாச்சுன்னு புத்தகம் சொல்லுது. இது ஒரு பிரச்சனைன்னா வேற என்ன இருக்கு? இன்னொன்னு, நம்ம உடம்புல ஹார்மோன் அளவுகள் ஒரு நாளுக்குள்ளே கூட மாறிட்டே இருக்கும். கான்ஸ்டன்டா இருக்காது. எதனால மாறுது? நம்ம மன உணர்ச்சிகள், பயந்தா அட்ரினாலின் சுரக்கும், அது இன்சுலின் சுரப்பை பாதிக்கும். உடலோட அப்போதைய தேவை, நாம சாப்பிட்ற சாப்பாடு. சாப்பாடு கூட பாதிக்குமா? ஆமா, சில காய்கறிகள், முட்டைக்கோஸ் மாதிரி, காஃபி கூட ஹார்மோன் அளவை மாற்றலாம். நாம எடுத்துக்கிற மருந்துகள், ஏன் சீசன் மாறுறது கூட ஹார்மோன் அளவை பாதிக்கும். ஓஹோ. ஒரு குறிப்பிட்ட நேரத்துல எடுக்கிற ரத்த சாம்பிளை மட்டும் வச்சு ஒருத்தரோட முழு ஹெல்த்தை முடிவு பண்றது. ஆமா, அவருக்கு ட்ரீட்மெண்ட் தேவையா இல்லையான்னு முடிவு பண்றது. சரியா? இந்த கேள்வியையும் புத்தகம் கேக்குது. நாமளே சில சமயம் வெளியே போய் லேபுக்கு போறோமே. எப்போ? ஒன்னு, இந்த இலவச மருத்துவ முகாம்னு நடத்துறாங்களே. ஆமா ஆமா, இன்னொன்னு, குழந்தைங்களை ப்ரீகேஜில சேர்க்கும் போதே பிளட் குரூப் சர்டிபிகேட் வேணும்னு கேக்குறாங்க. கரெக்ட். முதல்ல அந்த இலவச முகாம் பத்தி பாப்போம். இது உண்மையிலே மக்கள் மேல இருக்கிற அக்கறையா இல்ல மருந்து கம்பெனிகளோட சேல்ஸ் டார்கெட்டா? அப்படி ஒரு சந்தேகம் வருது. ஜான் பிரத்வேட், மார்சியா ஏஞ்சல் மாதிரி பலர் எப்படி மெடிக்கல் இண்டஸ்ட்ரி, குறிப்பா மருந்து கம்பெனிகள் ஆரோக்கியமா இருக்கிறவங்கள கூட உங்களுக்கு இந்த ரிஸ்க் இருக்கு, அந்த ரிஸ்க் இருக்குன்னு சொல்லி பயமுறுத்தி. ஆமா, அவங்கள ஒரு நோயாளி மாதிரி உணர வச்சு அதன் மூலமா மருந்து விற்பனையை அதிகரிக்கிறாங்கன்னு எழுதியிருக்காங்க. இந்தியா மாதிரி பெரிய மக்கள் தொகையுள்ள நாடுகள், அவங்களுக்கு பெரிய மார்க்கெட் இல்லையா? நிச்சயமா. சரி, அடுத்தது அந்த குழந்தைங்களுக்கான பிளட் குரூப் டெஸ்ட். ஆமா, எதுக்கு ப்ரீகேஜிலே கேக்குறாங்க? எமர்ஜென்சிக்கு வேணும்னு சொல்றாங்க. குழந்தைக்கு அடிபட்டு ரத்தம் ஏத்த வேண்டிய நிலை வந்தா யூஸ் ஆகும்னு. ஆனா உண்மையிலேயே ஒருத்தருக்கு ரத்தம் ஏத்தணும்னா என்ன செய்வாங்க? ஐடி கார்டுலயோ ஸ்கூல் ரெக்கார்ட்லயோ இருக்கிற குரூப்பை பார்த்துட்டு உடனே ஏத்திடுவாங்களா? மாட்டாங்க. அப்போ மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா சாம்பிள் எடுத்து கிராஸ் மேட்சிங் பண்ணுவாங்க. ஆமா, டோனரோட ரத்தத்தோட பொருந்துதான்னு பார்த்துட்டு ஓகேனா மட்டும்தான் ஏத்துவாங்க. ஏன்னா ஒரே குரூப்பா இருந்தா கூட சில சமயம் ஒத்துக்காதுன்னு சொல்றாங்க. ஆமா, அதுக்கு நம்ம உணவு பழக்கம் கூட காரணமா இருக்கலாம்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது பல வருஷத்துக்கு முன்னாடி குழந்தைக்கு 2-3 வயசுல எடுத்த ஒரு டெஸ்ட் ரிப்போர்ட்டை ஸ்கூல்ல கேக்குறதுல என்ன லாஜிக் இருக்கு? அதான், இதனால உண்மையிலே ஏதாவது பயன் இருக்கா, இல்ல இதுவும் சின்ன வயசுலயே நம்மள இந்த மெடிக்கல் டெஸ்டிங் சிஸ்டம்குள்ள கொண்டு வரதுக்கான ஒரு வழியா? யோசிக்க வைக்குது. ஆக இன்னைக்கு நாம உமர் பாருக் அவர்களின் புத்தகத்தின் வழியா பார்த்த விஷயங்களை ஒரு தடவை சுருக்கமா சொல்லணும்னா, சொல்லுங்க. 1, லேபுக்கு பின்னால ஒரு பெரிய பிசினஸ் கமிஷன் சிஸ்டம் இருக்கு. இது தேவையில்லாத டெஸ்டுகளுக்கு வழிவகுக்கலாம். 2, டெஸ்ட் ரிசல்ட்டோட அக்யூரசி, நம்பகத்தன்மை கேள்விக்குறியா இருக்கு. ஒரே ஆளுக்கு வேற வேற லேப்ல பெரிய வித்தியாசங்கள் வருது. ஆமா. 3, நாம நம்புற அந்த நார்மல் ரேஞ்சுங்கிறதே ஒரு கற்பனையான அளவுகோலா இருக்கலாம். எல்லாருக்கும் அது பொருந்தாது. சரி. 4, நாம டெஸ்டுக்கு கொடுக்கிற அசுத்த ரத்தமும் வெளியேற்றப்பட்ட கழிவுகளும் நம்ம உண்மையான ஆரோக்கியத்தை சரியா காட்டாம போகலாம். 5, ஹார்மோன் அளவுகள் மாதிரி பல விஷயங்கள் உடம்புல மாறிட்டே இருக்கும். ஆனா ரிப்போர்ட் அத ஒரு நிலையானதா காட்டுது. அதோட டெஸ்டிங் முறைகள்லயும் சிக்கல்கள் இருக்கு. கரெக்ட். கடைசியா, இந்த இலவச முகாம்கள், கட்டாய ரத்த வகை சோதனைகள், இதுக்கு பின்னாலையும் வணிக நோக்கம் இருக்கலாம்.
ஆக மொத்தம் இந்த புத்தகம் முன்வைக்கிற கருத்துக்கள் ரொம்ப யோசிக்க வைக்குது. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? இனிமே லேப் டெஸ்டே பண்ண வேணான்னு சொல்றாங்களா? இல்ல அப்படி ஒரு எக்ஸ்ட்ரீம் முடிவுக்கு வர்றது சரியா இருக்காது. அது இந்த புத்தகத்தோட நோக்கமாவும் இருக்காது. ஆனா அந்த லேப் ரிப்போர்ட்ல வர நம்பர்ஸ மட்டுமே வச்சு நம்ம ஹெல்த் பத்தியோ நோய் பத்தியோ ஒரு ஃபைனல் முடிவுக்கு வரத நம்ம தவிர்க்கணும். அதுதான் முக்கியம். ஆமா, நம்ம உடம்பு நமக்கு சில சிக்னல்ஸ் கொடுக்குமே, அறிகுறிகள், உணர்வுகள். அத நாம கவனிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். டாக்டர் PM ஹெக்டே சொல்ற மாதிரி பல கோடி ரூபாய் மிஷினை விட பேஷண்ட் பக்கத்துல நின்னு அவங்க சொல்றத கேட்கறது தான் முக்கியம்னு சொல்வார். கரெக்ட். அமெரிக்கா மாதிரி டெக்னாலஜில டாப்ல இருக்கிற நாடு பொதுமக்களோட ஹெல்த் இண்டிகேட்டர்ஸ்ல பின்தங்கி இருக்கிறதே ஒரு பெரிய முரண்பாடு தானே. ஆமா, பிரிட்டிஷ் மெடிக்கல் ஜேர்னலோட முன்னாள் எடிட்டர் டாக்டர் ரிச்சர்ட் ஸ்மித் சொன்னதா இந்த புத்தகம் ஒரு வரிய கோட் பண்ணுது. என்னது? நோயறியும் இந்த தொழிலே மக்களை கொல்லும் ஒரு பெரும் காரணியாக மாறி வருகிறதுன்னு. இது ரொம்ப ஆழமான வரி. ஆமா, ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம். ஒருவேளை இந்த புத்தகம் சொல்ற மாதிரி மருத்துவ உலகமே முதல்ல குணமாக வேண்டியிருக்கலாம். இருக்கலாம். பயத்தையும் பணத்தையும் மட்டுமே முன்னிறுத்தாம உடலோட சுய அறிவை தன்னைத்தானே சரி செஞ்சுக்கிற அந்த அற்புத தன்மைய மதிக்கிற ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச் தேவைப்படலாம். சரி, இந்த உரையாடல் எங்களுக்குள்ள என்ன மாதிரி எண்ணங்களை தூண்டி இருக்கு? So what does this all mean for you? இனிமேல் ஒரு லேப் ரிப்போர்ட் நீங்க எப்படி பாப்பீங்க? உங்க உடம்பு சொல்றத கேக்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் அதிக முக்கியத்துவம் கொடுப்பீங்களா? ஒரு டாக்டர் டெஸ்ட் எடுக்க சொன்னா தயங்காம இது எதுக்கு தேவை, இந்த ரிசல்ட் வச்சு என்ன செய்ய போறோம், நீ இந்த மாதிரி கேள்விகள் கேட்பீங்களா? இதையெல்லாம் நீங்க யோசிச்சு பாக்குறதுக்கு இந்த உரையாடல் ஒரு சின்ன தூண்டுகோலா இருந்திருக்கும்னு நம்புறோம். மீண்டும் சந்திப்போம்.